டாக்டர், மீனா நல்லா இருக்கால? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க. உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அன்னைக்கு ஆபரேஷன் நடந்திருக்கா? ஏன் எங்ககிட்ட சொல்லல? ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன உனக்கு? உங்ககிட்ட சொன்னா மனசு கஷ்டப்படுவீங்கன்னு தான் சொல்லல. மீனாக்கு குழந்தை பிறக்குறதுல பிரச்சனை இருக்கா? என்னாச்சு சொல்லு. அன்னைக்கு வயிறு வலின்னு ஹாஸ்பிட்டல் போனீங்களே, அது இதுக்காக தானா? மீனா சங்கம் எலெக்ஷன் நின்னப்போ அந்த சிந்தாமணி பண்ண வேலையால தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இதுக்குதான் இந்த எலெக்ஷன் எல்லாம் நிக்காதீங்கன்னு அப்பவே சொன்னேன். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமேல் மீனாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரோஹிணிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல சீக்கிரமா நீங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் குழந்தை பெத்து கொடுக்குறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சொத்துல உங்களுக்கு பங்கு வேணும்னா இந்த வீட்டு மாப்பிள்ளைய ஒழுங்கா பொறுப்பா நடந்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க என் பொண்ணுக்கு நல்ல போஷனாவும் இல்ல, இந்த வீட்டோட ஒரு நல்ல மாப்பிள்ளையாவும் இருக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்பதான் என் மகளோட சேர்ந்து வாழ போறீங்க? இங்க எப்ப வர போறீங்க? அதுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும்ல. அதுக்கு முன்னாடி நான் கனகாவோட புருஷனா எப்படி வாழ முடியும்? அப்புறம் கோர்ட் என் மேல ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல. நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டி. நீங்க இனிமேல் இங்கே இருந்திருக்க மாப்ள. இனிமேல் தினமும் நீங்க வந்து அவளை பாக்கணும். அவளை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் கூட்டிட்டு போகணும். அது மட்டும் இல்லாம அவ எங்க வெளியில போகணும்னு சொல்றாளோ அங்க எல்லாம் கூட்டிட்டு போகணும்.